கரூரில் குறிப்பிட்ட இடத்தில் பரப்புரை செய்ய அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கரூரில் பரப்புரை செய்ய அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தவிக நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் தவிக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் நாளைய தினம் கரூர் மற்றும் நாமக்கல்லில் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். இதற்காக தவிக தரப்பில் அனுமதி கோரப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட பகுதிகளில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக வேறு இடம் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது அது தொடர்பாக விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார். செந்தில் ராஜா, விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாளை நாமக்கல் மற்றும் 2 மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் நாமக்கல்லில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடத்திற்கு அனுமதி கிடைத்த நிலையில் கரூரில் பிரச்சாரம் செய்தது என்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது. ஏனென்றால் ஏற்கனவே 2 இடங்கள் கூறியும் அந்த இடங்களுக்கு அனுமதி கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த 24 மணி நேரம் தான் இருக்கக்கூடிய இந்த சூழலில் உடனடியாக நீதிமன்றத்தை நாடலாமா, அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க கோரலாமா என்று ஆலோசனை செய்து என்றால் இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை, உடனடியாக அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் காவல்துறைக்கு என்றும், அதே போல் இதுவரை விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட முறையான பாதுகாப்பு காவல்துறை சார்பில் வழங்கப்படவில்லை. அது குறித்தும் மனு அளிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக முறையான பாதுகாப்பு கொண்டு அனுமதி அளிக்க வேண்டும், பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அவசர வழக்காக விசாரிக்க கோரி நீதிமன்றத்தை நாடலாமா என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார் விஜய் என்று தகவல். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் ராஜா.